ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீட்டில் வளர்கிற தக்காளியை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது திருப்பி நிறைய தக்காளி வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போது 5 அடி வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன். இப்போ 10 அடி வரைக்கும் உயரமாக போயிடுச்சு இந்த தக்காளி. நாங்களே இதான் முதல் முறையாக இப்படி பார்க்குறோம். தக்காளி இவ்வளோ தூரம் போகுமாங்கிறது எங்களுக்கே தெரியாது. பூரா தரையில் படர்ந்து இருந்த தக்காளியை நாங்கள் கொஞ்சம் தூக்கி கட்டி வச்சோம். அப்போது மேலே போய்கிட்டே இருக்குது. தரையிலையே இருந்துச்சுன்னா நிறையா நோய் வந்துடும் அதுக்கு. அதனால் கொஞ்சம் தூக்கி கட்டி வச்சோம். அதனால் தக்காளி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ மெயினாக இதுக்கு என்னங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். OWDC எல்லா காய்கறி கழிவெல்லாம் அதில் ஊற வச்சு அந்த தண்ணியை தான் நாங்கள் ஊற்றுறோம். அடியில் நிறைய குப்பை இருக்குது, ஸ்ப்ரேயும் பண்ணுறோன்ட்ருக்கோம். ஆனால் பூ பூக்கும்போது மட்டும் இதுக்கு நல்லா தேமோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணணும். நம்மளால் தேமோர் கரைசல் செய்ய முடியலன்னா புளிச்ச மோர், பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு அந்த பூ பூக்கிற டைமில் ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா அந்த பூ எல்லாமே காயாக மாறிடும். தரையில் இருக்கிற செடிக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட தேவையில்லை. தொட்டியில் இருக்கிற செடிக்கு கொஞ்சம் கவனம் தேவை. பாருங்கள், இந்த வருஷம் நாங்கள் தக்காளியை கூட பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு தக்காளி எங்களுக்கு வந்திருக்கு. எப்பயுமே சொரக்காய், பீர்க்கங்காய் தான் நிறையா வரும், கொடுத்துக்கிட்டு இருப்போம். இந்த தக்காளி கூட இந்த வருஷம் நிறையா வந்துருச்சு. இதுக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த OWDC இதை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு இருக்குங்கிறது எங்களோட இது. இன்னுமே எல்லா செடிகளுக்கும் இது தான் நாங்கள் இப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. பாருங்கள், இன்னும் எவ்வளோ காய் இருக்குன்னு. இதெல்லாம் இன்னும் திருப்பி இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். நானும் வீட்டுக்கு தேவையானதை அப்பைக்கப்போ பறிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் மொத்தமாக பறிக்கிறது. நல்லாவே பழுத்துருச்சு. இப்போ இதில் என்ன பாயிண்ட்டுன்னா, நம்ம குப்பைன்னு நினைக்கிறது எல்லாமே தங்கம். குப்பைன்னு தூக்கி தூக்கி நம்ம வெளியில் போடுறோம். அது எல்லாமே தங்கம்தான். இந்த செடிகளுக்கு கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம கொடுத்தோம்னா செடி ரிட்டர்ன் நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ் தான். அதனால் தயவுசெய்து வீட்டு குப்பை எல்லாரும் குப்பையில் போடாதீங்க. எல்லாத்தையுமே மண் இருந்துச்சுன்னா தோண்டி மண்ணுக்குள்ளே புதைச்சி வைங்க. அது செடி சாப்பிட்டு செடி நமக்கு ரிட்டர்ன் எல்லாம் நல்லதாக கொடுக்கும். இல்லை அப்படி செய்ய முடியல, எங்களுக்கு இடம் இல்லைன்னா எல்லாமே ஒரு பக்கெட்டில் போட்டு கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் கொக்கோபீட்டை போட்டிங்கன்னா கம்போஸ்ட்டாக மாறிடும். அந்த கம்போஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு கூட நான் ஒரு வீடியோ உங்களுக்கெல்லாம் போடுறேன். அந்த கம்போஸ்ட்டை எல்லா செடிகளுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு கோல்டு, பிளாக் கோல்டும்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.